சோகமா இருக்குன்னு கேட்டாரு. ராமு ரொம்ப சோகமாயிட்டான். ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஊரே ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு ராமு சொன்னான். அதுக்கு அந்த வயதான மனிதர், உங்க ஊரு செழிப்பாக நானுக்கு ஒரு வழி சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ராமு கையில ஒரு விதப்பைய கொடுத்தாரு. அந்த பையில பசுமை விதை அப்படின்னு எழுதிருந்துச்சு. அந்த விதைய தன் நிலங்கள், வயல்கள் எல்லாத்துமே விதைச்சாங்க. அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊத்துனாங்க. தண்ணி ஊத்த செடி வளர்ந்து பூக்களா பூக்க ஆரம்பிச்சு. அந்த பூக்கள்லாம் காயா மாறிடுச்சு. சூரிய ஒளி பட பட கொஞ்ச நாள் பழங்களா மாறிடுச்சு. அந்த பழங்களை ஊர் மக்கள் எல்லாரும் பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஊரே செழிப்பா இருந்துச்சு. திடீர்னு ரமு ரமு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு ராமு கண் முழிச்சு பார்த்தான். அவங்க அம்மா தானா. என்னம்மா அப்படின்னு ராமு கேட்டான். ராமு, பொழுது விடிஞ்சிருச்சு, இன்னமா தூக்கம், கனவு ஏதாச்சும் கண்டுக்குறியா அப்படின்னு ராமு அம்மா கேட்டாங்க. அதுக்கு ராமு, ஆமாம்மா கனவுதான், ஒரே செழிப்பா இருக்கிற மாதிரி ஒரு கனவுமா. அவங்க அம்மா, ஊரு செழிப்பா இருந்தா நல்லது தானப்பா, உன்னை போல இருக்க நண்பர்கிட்டையும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ராமு குளிச்சு கிளம்பி ஊர் மக்களை பார்க்க போனான். ஊர் மக்கள் எல்லாரும் பெரிய ஆலமரத்துல ஒண்ணு கூடி இருந்தாங்க. ராமு அதை பார்த்துட்டு அவன் கண்ட கனவை எல்லாருக்கும் எடுத்துடலாம். எல்லாரும் பசுமை விதை பசுமை கிராமம் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் தீவிரமா உழைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இழைப்ப பார்த்து வர்ண பகவானை இறங்கி வந்து மழையா பெய்ய ஆரம்பிச்சுட்டாரு. மழை நல்லா கிடைச்சதுனால பயிர்கள் செழிப்பா வளர ஆரம்பிச்சிச்சு. ஒரே செழிப்பா இருந்துச்சு. ராமு கண்ட கனவு உண்மையிலேயே பழிச்சிருச்சு. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இயற்கையை நேசிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், பசுமையை நம்பி நாடி. நன்றி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆர்க்கேடா.